கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவானர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 17 முதல் 24 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கும் போது பல ஆவிக்குரிய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, வீணான சிந்தை இருக்கா? ஒரு கேள்வி. ஏன் அதிகால வேளையில ஏன் கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா, வீணான சிந்தனை இருக்கும்போது அந்த சிந்தையில தான் போராட்டம் முதல்ல ஆரம்பிக்கும். கர்த்தருடைய கிருபையினாலே இணைந்திருக்கிற உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா, கலந்து இணைந்து, சில குடும்பத்திலே சம்பந்தம் கலந்து மற்ற புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு, இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கு? நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்குள் இருக்கும்போது நமக்கு சமாதானம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கர்த்தருக்குள் இல்லாம இருக்கிறாங்க. எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, வேஷம், அடிக்கடி வேஷம் போடுறது. காலையிலிருந்து ராத்திரி வரைய பல டைப்ல வேஷம் போட்டுட்டே இருப்பாங்க. ஆக மொத்தம் செய்யறது ஃபுல்லா ஃபெயிலா மாறிடும். ஒரு குடும்பத்துல உண்மை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது அப்படின்னா, அது கடைசி வரைய உண்மை போயிட்டே இருக்கும். ஒரு 80 வருஷம் நம்ம வாழ்றோம், கல்யாணம் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு 40-50 வருஷம் 60 வருஷம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற நாட்களிலே எந்த அளவுக்கு உண்மை இருக்கோ அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு கணவன் மனைவிக்குள்ள முதல்ல உண்மை இருக்கான்னு சொல்லி லைட்டா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரி, இன்னைக்குள்ள மெசேஜ்ல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, வீணான சிந்தை. இந்த வீணான சிந்தை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, வீட்டுக்குள்ளதான் முதல்ல ஆரம்பிக்கும். வெளியில போகும்போது 2வது ஆரம்பிக்கும். தேவையில்லாத பழகும்போது 3வது ஆரம்பிக்கும். இந்த வீணான சிந்தை ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துட்டு அப்படின்னா, மற்ற புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டுன்னு அர்த்தம். அதை ஏன் முதல்ல சொல்லிதரேன் அப்படின்னா, இன்னைக்குள்ள செய்தி அதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே நம்ம கர்த்தருக்குள் இருக்கிறோமா? கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியா சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கும்போது தானே ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, எப்படினாலும் பணம் சம்பாதிக்கலாம். அது ஃபுல்லாவே வேஷம் தானே. வேஷம் போட்டு வாழ்ந்து மனைவிட்ட ஒரு வேஷம், வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா ஒரு வேஷம், வெளியில போனா மற்றவங்கள்ட்ட ஒரு வேஷம், போற இடத்துலலாம் வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கிறது. லாஸ்ட் எங்க போய் முடியும்? ஆபத்துல போய் முடிஞ்சிடும். அப்ப வீணான சிந்தை அப்படின்னாலே அதுல இவ்வளவு சப்ஜெக்ட் உள்ள வந்துடும். இப்ப காலவேளையில கர்த்தருடைய கிருபையினால இணைந்திருக்கிறீங்க. ஒரு செய்தி கேட்கும்போது உங்க மைண்டுக்குள்ள நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? உங்க சிந்தைக்குள்ள நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? எல்லாருக்கும் பணம் வேணும், வீட்டுல பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், பேரம்பேத்தி பார்க்கணும், ஒரு சொந்த வீடு வேணும், ஒரு சொந்தமா ஒரு வேலை வேணும், ஒரு சொந்தமா ஒரு வியாபாரம் வேணும், ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும். இதெல்லாம் உள்ளதுதான்.
ஆனா இந்த வீணான சிந்தை உள்ள இருக்குமானால் அவங்க எடுக்கிற ஸ்டெப்பு ஃபுல்லாவே ஃபெயிலியர் மாடலா இருக்கும். நிறைய கனவு கண்டுட்டு இருப்பாங்க, பல காரியங்களை கனவு கண்டுருவாங்க. நடக்கல அப்படின்னா சோர்ந்து போயிடுவாங்க, பலவீனம் ஆயிடுவாங்க, ஃபெயிலியர் மாடலா மாறிடுவாங்க. என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது வீணான சிந்தை. இந்த வீணான சிந்தை உள்ள இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில ஒரு growth இருக்காது, வளர்ச்சி இருக்காது. அது ஆவிக்குரிய வளர்ச்சியா இருக்கலாம், பூமிக்குரிய காரியமா இருக்கலாம். அதையே முதல்ல சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்துல இந்த வீணான சிந்தையில தான் உள்ள முடங்கி போய் கிடப்பாங்க. ஒரு நாடகம் பார்த்துக்கிட்டு, கொஞ்சம் படம் பார்த்துக்கிட்டு, கொஞ்சம் அப்படியே பக்கத்து வீட்டில் அப்படியே கதையை பேசிக்கிட்டு அப்படியே நேரத்தை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிடுவாங்க. தேவனை விட்டு நம்மளை எதெல்லாம் பிரிக்கோ அது எல்லாமே வீணான சிந்தை தான். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பக்கத்து வீட்டில் போய் நல்ல கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் எத்தனை வீணான வார்த்தைகள், எத்தனை வீணான வார்த்தைகள், எத்தனை தேவையில்லாத வார்த்தைகள். சில நேரத்துல புறங்கூறிட்டு இருப்பாங்க, பொய் பொய்யா பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மனுஷன் கேட்கும்போது ஆசீர்வாதம் இருக்காது. அப்ப வீணான சிந்தைக்கு எங்கெல்லாம் இடம் கொடுக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில growth இருக்காது, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்னன்னே செய்யணும் அப்படின்னா, காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிங்க, தேவனுடைய சமூகத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. காலையிலே நேரம் இருக்கு அப்படின்னா குடும்ப ஜெபம் பண்ணுங்க, நைட் நேரம் இருக்குன்னா குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய சமூகத்துல முதல்ல தாழ்த்துங்க. இதை ஏன் எல்லாருக்கும் பொதுவா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, பல சூழ்நிலையில காலையில இணைந்திருப்பீங்க. ஒரு சில குடும்பத்திலே தனிமையில இருப்பாங்க, வயசாயிருக்கும், படுத்த படுக்கையில இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, அவங்க பார்த்தா அங்க தனியா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயுமே ஒவ்வொரு சூழ்நிலை உண்டு. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ஆன்லைன் மூலியமா நீங்க செய்தி கேட்குறீங்க. நீங்க கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கு. இதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையிலே, நான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தாதான் பைபிளுடைய அந்த லா சட்டம் என்ன எழுதப்பட்டிருக்கு, என்னோட வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கேன், நான் எங்க சரி செய்து கொள்ளணும், நான் போற வழி கரெக்டா போயிட்டு இருக்கிறேனா, இல்ல ஒரு வீணான சிந்தைக்குள்ளே நான் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டு இருக்கிறேனா, இப்படிலாம் கொஞ்சம் ஒரு மனுஷன் யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு நாள் 2 நாள் அப்படி கிடையாது. நித்திய நித்திய காலமாக நம்ம அவரோட வாழணும் அப்படின்னா, இந்த பூமியிலே நம்ம எப்படி இருக்கிறோம், கொஞ்சம் ஆழமா சொல்றேனே, இருதயம் ஃபுல்லா விஷமா இருக்கு, இருதயம் ஃபுல்லா கசப்பா இருக்கு, இருதயம் ஃபுல்லா வைராக்கியமா இருக்கு, இருதயம் ஃபுல்லா கடினமா இருக்கு, இருதயம் ஃபுல்லா அசுத்தமா இருக்கு, இருதயம் ஃபுல்லா தீட்டுப்படுற காரியமா இருக்கு, இருதயம் ஃபுல்லா பொல்லாத காரியமா இருக்கு. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இதை ஏன் காலையில சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்திலே என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும், நிறைய யோசிப்பாங்க. ஆனா இந்த வீணான சிந்தனை இருக்குமானால் வளர்ச்சி இல்லாம இருக்கும். அப்ப வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வசனம் அழகாதான்ப்பா எழுதப்பட்டிருக்கு. எத்தனை குடும்பத்துல வீணான சிந்தையில நடக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல ஒரு 2 வீலர் வாங்கியிருப்பாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு இருக்கும். உடனே இவங்க என்ன யோசிப்பாங்க, அவன் வீட்டுல கார் வந்துட்டுல, அவன் வீட்டுல வண்டி வந்துட்டுல, நானும் வாங்கணும். அவங்க பார்த்தா லோன்ல வாங்கி கட்டிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் இவங்களும் கடன்ல இருப்பாங்க. லாஸ்ட் 2 வீடும் கடனா மாறிடும். தேவனை நோக்கி பார்த்தால் நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். மனுஷனை திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கை இருளா மாறிடும்.
இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த வீணான சிந்தை இருக்கும்போது அவங்களுடைய மூளை எல்லாம் ஸ்டக் ஆயிரும். ஏன்னா சில குடும்பத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிலைமையில உட்கார்ந்துருப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்காளே, அவன் கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலுமா உட்கார்ந்து உழைச்சிட்டு இருப்பான். இப்ப என் வாழ்க்கையில எனக்கு தெரியும். உழைப்புனா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். வேலை அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியும். வியாபாரம்னா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஏன்னா நான் 11 வயசுல நான் வேலைக்கு போயிருக்கேன். காலையில 3 மணிக்கு எந்திரிச்சிருவேன். ராத்திரி படுக்க 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி ஆகும். எனக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ அவ்வளவு தூரம் நான் வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா 11 வயசுல நான் வேலை பார்த்துருக்கேன். ராத்திரி 2 மணிக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பேன். இன்னைக்கு கடைசி காலத்துல வேலைக்கும் போக மாட்டேங்கிறாங்க. செல்போன்ல வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறாங்க. வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம். எத்தனை குடும்பத்துல செல்போன்ல மூழ்கி கிடக்குறாங்க. அவங்களோட வாழ்க்கை என்னவா மாறிடும்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. வீணான சிந்தை. சில குடும்பத்துல சில ஜபகுரி போறோம். கொஞ்சம் நேரம் இருந்துச்சு, நான் கொஞ்சம் ஓவர் டைம் வேலை பார்க்கேன், கொஞ்சம் சைடு வேலை பார்க்கேன், அதுல கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும், அதை வச்சு நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்கு சகல விதமான வாசல் திறக்கப்பட்டிருக்கு. ஒரு வாலிப பையன், சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பையன், வேலைக்கு போற பிள்ளைகள் ஒரு நாளைக்கு சராசரி செல்போன் 6 மணி நேரம் பார்த்து இல்ல ஒரு 8 மணி நேரம் பார்த்து வாழ்க்கையை கெடுத்து கொள்றாங்க. எனக்கு அது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. வேதனையா தான் இருக்கு. இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த செல்போன் மூலியமா எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கு. வீணான சிந்தையிலே எதெல்லாம் உள்ள வருது அதை நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும். ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும். நாங்க நல்லா இருக்கணும், நானும் அந்நிய பாஷை பேசணும், நானும் பரிசுத்தாவிலாம் நிரப்பப்படணும், எனக்கும் தேவ வல்லமை வேணும், நானும் கையில பைபிள் எடுத்த வாசை எனக்கும் புரியணும் அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தால் மட்டும்தான் நம்ம தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க முடியல, அவருடைய பாதபடியிலே காத்திருக்க முடியல, ஒரு மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல. எனக்கு ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் சொன்னாங்க, கையில பைபிள் எடுத்து வாசித்தாலே கொட்டாயா வந்துருது, தூக்கமா வந்துருது. இன்னொரு குடும்பத்தை சொன்னாங்க, பைபிள் எடுத்து வாசித்தாலே என் வீட்டுல பிரச்சனை முத்திடுது அப்படின்னாங்க. அப்போ இவங்களோட மைண்டுக்குள்ள என்ன செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த வீணான சிந்தையை தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், 2015 55 லட்ச ரூபா கடனோடு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் செத்துவோன்னு சொல்லி எனக்கு மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க. பல கடன், பல லட்சங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் இருந்துச்சு. அது ஒரு வாரமா இருக்கட்டும். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எல்லாரையும் போல எனக்கும் பைபிள் வாசித்தா புரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் மினிமம் பைபிள் வாசித்துருவேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நஷ்டப்பட்டேன். நஷ்டத்தில் இருக்கும்போது கையில் அழுதுட்டே பைபிள் எடுத்து வாசித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் என்னெல்லாம் ஃபால்ட் இருக்கு, எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, ஏன் நஷ்டம் வருது, ஏன் வியாபாரத்தில் பிரச்சனை வருது, போராட்டம் வருது, குடும்பத்துக்குள்ள ஏன் பலவிதமான பிரச்சனை வருதுன்னு சொல்லி கையில் பைபிள் எடுத்து வாசித்தா எல்லாமே பைபிள் ஆன்சர் இருக்கு. ஒரு மனுஷன் சரியா வாழ்ந்தால், உண்மையா வாழ்ந்தால், நேர்மையா வாழ்ந்தால், நீதியை பின்பற்றினால், பரிசுத்தமா வாழ்ந்தால், தேவனோடு தொடர்புல இருந்தால், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால், இரவு போலும் வேதத்தை தியானித்தால், இடைவிடாமல் ஜெபித்தால், தேவனுக்கு மகிமை செலுத்தினால், அந்த குடும்பம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த கடைசி காலத்திலே செல்போன்ல 8 மணி நேரம் மூழ்கி இருந்தால் ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. இதை ஏன் நான் உங்களுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்றேன் அப்படின்னா, நிறைய பிள்ளைகள் அழிஞ்சிட்டு இருக்கு. ஊழியம் செய்யறதுக்கெல்லாம்
எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சத்தியம்னா என்னன்னு சொல்லி தெரியல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல துன்மார்க்கமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்? கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை வாசித்தால் தியானித்தால் மட்டும்தான் நம்ம இன்னொரு ஆளுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். நான் முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். கர்த்தருடைய கிருபையினால பைபிள் காலேஜ் ஒரு 5 வருஷம் படிக்க தேவன் கிருபை செய்தார். 4 டிகிரி வாங்க கத்த கிருபை செய்தார். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் இந்த வீணான சிந்தைனா என்ன, ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பையன் கெட்டு போறான். எப்படி கெட்டு போறான்னு சொல்லி பார்த்தா, தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நபர்கிட்ட பழகுறது, தேவையில்லாத நேரத்தை வேஸ்ட் பண்றது, தேவையில்லாத செல்போன்குள்ள போய் தேவையில்லாத ஒரு கேமா இருக்கலாம், ஒரு ஆன்லைனா இருக்கலாம், இல்ல வேற ஒரு வெப்சைட்டா இருக்கலாம், எங்கேயாவது போய் சிக்கி கொள்றாங்க. வாலிப வயசுல ஒரு சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஃபுல்லா தேவையில்லாம கண்டதை போட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு, தேவையில்லாம ஃப்ரெண்டை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு, இது எல்லாம் வீணான சிந்தைக்குள்ளதான் வருது. இந்த வீணான சிந்தை எங்கெல்லாம் உள்ள வருதோ அங்கெல்லாம் மூளை கெட்டு போச்சு. சிந்தைக்குள்ள பலவிதமான போராட்டம் உள்ள வந்துட்டு, அதுக்கப்புறம் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஒரு செத்தவன் போல உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வீட்டுல வயசானக்கு அப்புறம் கூட நிம்மதி இல்லை, ஒரு சிரிச்சு பேச முடியல, வீட்டுல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு அன்பா இருக்க முடியல. என்னன்னு சொல்லி கேட்டா ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமையில இருப்பாங்க. எதையாவது உட்காந்து ஒரு 10 வருஷம் முன்னோட்டி, ஒரு 5 வருஷம் முன்னோட்டி உள்ள காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. இப்போ என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், எல்லாம் அழிஞ்சு போயிட்டு. வியாபாரத்தில் இருக்கும்போது வியாபார நஷ்டம், சொந்த வீடு விற்றேன், நகையை விற்றேன், நடு ரோட்டுக்கு வந்தேன், லட்ச லட்சமா கடன், நிம்மதி இல்லை. இப்போ நான் 2025 அதை உட்காந்து யோசித்தேன், நான் எப்படி உருப்பட முடியும்? நான் காலையில் பைபிள் எடுத்து கையில் எடுத்து வாசித்து தேவனோட சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, அப்பா இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா, என் கூட நீங்கள் இருங்க, என் கூட நீங்கள் இருங்க, என் கூட நீங்கள் இருங்கப்பா, எல்லா காரியத்திலும் எனக்கு ஆசீர்வாதம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி நான் முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் மட்டும்தான் இன்னைக்கு தேதி எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வீணான சிந்தை அப்படின்னா பழைய காரியங்கள், யார்கிட்டயோ ஒரு 1 லட்சம் 2 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க, அது வட்டி கொடுத்துருப்பாங்க, இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு வேலைக்கா லஞ்சம் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு இடத்துக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ பணம் போச்சு, பணம் போச்சு, பணம் போச்சு, பணம் போச்சு. ஏன் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுக்குற முன்னாடி ஒரு பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணி கேட்டாங்களா? கிடையாது. யாருமே ஒரு பணத்தை யார்கிட்டயோ கொடுக்கறதுக்கு முன்பாக ஒரு பாஸ்டர்ட்ட போய் கேட்கறது கிடையாது. எல்லாம் இவங்களா செஞ்சு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நஷ்டமாச்சு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த வீணான சிந்தைக்குள்ள இவ்வளவு காரியம் இருக்கு, இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேச முடியல, வாலிப பையன் அம்மா அப்பாட்ட பேச முடியல. என்ன காரணம்? அங்க சிந்தைக்குள்ள வீணான சிந்தை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு தவறான சிந்தை சொல்லலாம், இல்ல ஒரு தவறான எண்ணங்கள் சொல்லலாம். தீமையான காரியத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில எதுவுமே கரெக்டா இருக்காது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் திருமணம் வேண்டாங்கிறாங்க. வாலிப பையன் இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறான். என்ன காரணம்? அவன் எதையோ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். அந்த வீணான சிந்தை எங்கெல்லாம் உள்ள இருக்கோ அந்த வீட்டுல நிம்மதியே இருக்காது. சரி, இதுக்கு பின்னாடி என்ன பிரதர் இருக்கு அப்படின்னா, வீட்டுல எல்லாரும் கையில பைபிள் எடுத்து வாசித்து எல்லாரும் முழங்கல் போட்டு ஜெபம் பண்ணி குடும்பமா தேவனை தேடினா எல்லா பிரச்சனைக்கும் உடனே முடிவு வந்துடும். ஒரு குடும்பத்துல வீட்டுல டிவி, செல்போனு, லேப்டாப்பு, டேபு இதையே உட்காந்து பல மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தா எப்படிப்பா? என் வாழ்க்கையில 2015 அப்புறம் என் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மணி நேரம்
கையில பைபிள், பேனா, டைரி, அவ்வளவுதான். எங்க வீட்டுல டிவி கிடையாது. நான் பேசாம உட்காந்து ஒரு ஓரமா உட்காந்து கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன், தியானிச்சுட்டு இருப்பேன். என் கூட எந்த வசனம் என் கூட பேசுறாரு, ஆவியானவர் பேசுறாரோ அதுல என் பேர் எழுதி வச்சிருப்பேன். சந்தோஷமா எழுதி வச்சிருப்பேன். என் கையில காசு இருக்காது, ஆனா வசனம் இருக்குல்ல, ஒரு பைபிள் கொடுத்துருக்காருல்ல, பரலோகத்துக்கு எப்படி போகணும், இந்த பைபிள்ல தான் எழுதப்பட்டிருக்கு. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படிங்காரு. 2025 ரவிராஜ் உயிரோட இருக்கான் அப்படின்னா என்ன காரணம்? நிறைய குடும்பத்துல நிறைய கேள்விகள் உண்டு. எனக்கு ஒரு விசேஷமா ஒரே ஒரு மனுஷன் 13 வருஷமா மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். லாஸ்ட் அதே வீட்டுல தூக்கு போட்டு செத்து போயிட்டான். நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன், நான் தேவனோடு பேச ஆரம்பிச்சேன், அவ்வளவுதான். எனக்கு மாந்திரியம் பண்ண செத்தே போயிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? என் சிந்தை தேவனோடு தொடர்புல இருக்குமானால் எந்த ஒரு பிசாசு வீட்டு வாசல் கூட வர முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே சிந்தையில போராட்டம், வீணான சிந்தை. அப்படி ஏதாவது இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஒருவேளை நிறைய சிந்தனைகளும் போராட்டமா இருக்கு, ஒரு அசுத்தமான காரியம் வருது, இல்லை இப்படி தோணுது, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா என் நம்பருக்கான கூப்பிடுங்க. 9363064181 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன். இதை ஏன் சொல்லிதரேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? எனக்கு ஒரு குடும்பத்துல ஒரு ஜபகுறிப்புக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க சாட்சி சொன்னாங்க, 21 வருஷமா நான் பைபிள் வாசிக்காம இருந்தேன். வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஆனால் 21 வருஷமா நான் பைபிள் வாசிக்கல. ஏன்னா கல்யாணம் முடிச்சு போன இடம் அப்படி. நான் வீட்டில் தான் இருந்தேன். ஒரு நாளைக்கு மினிமம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன்லேயே உட்காந்துருப்பேன். நான் வேற நாட்டில் இருக்கேன். அதனால வீட்டில் நான் தனியாக இருக்கும்போது எப்போதுமே செல்போனோட தான் இருப்பேன். ஆனால் என் வாழ்க்கையிலே உங்கள் செய்தியை கேட்டதுக்கப்புறம் இப்போ நான் கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கேன். அந்த 5-6 மணி நேரம் இப்போ நான் செல்ஃபோனை தொடலை. எனக்கு ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருக்குது. நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து நான் நல்லா இருக்கிறேன். அதை சாட்சி சொல்கிறதுக்காக உங்களுக்கு நான் கூப்பிட்டேன் பிரதர் அப்படின்னாங்க. அவங்க குடும்பத்தில் சில காரியங்கள் ஜெபகுறிப்பாக கூப்பிட்டாங்க. ஆனாலும் கூட அந்த 5-6 மணி நேரம் எனக்கு இப்போ டைம் கிடைச்சிருக்கு. கணவர் வெளியில் போனதுக்கப்புறம் நான் செல்ஃபோனில் தான் இருப்பேன். 21 வருஷமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் பைபிள் எடுத்து வாசிக்கலை, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் வீட்டில் பைபிள் இருக்கு. கணவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், சர்ச்சைக்கு போட மாட்டாங்க. ஆனால் நான் வீட்டிலே பைபிள் வாசிக்கலாம். 21 வருஷம் கழிச்சு இப்போ நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னாங்க. என்ன காரணம் கேட்டா, உங்க செய்தியை நான் கேட்கும்போது அந்த செல்போனை பத்தி நீங்க பேசுவீங்க, அது என்னோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னாங்க. வீணான சிந்தையிலே நடக்கிறது போல புறஜாதிகள், மற்ற புறஜாதிகள், கர்த்தரை அறியாதவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வீணான சிந்தையில இருப்பாங்க. முதல்ல அதை புரிந்து கொள்ளணும். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக ஒரு குடும்பத்துல எப்படி வாழ்வாங்க அப்படின்னா வீணான சிந்தையில தான் வாழ்வாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. இல்லைன்னா எல்லாரும் சர்ச்சைக்கு போறாங்க, நானும் சர்ச்சைக்கு போறேன். எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, நானும் ஜெபம் பண்றேன். ஒரு மாற்றம் இருக்கு. அந்த வீணான சிந்தை நம்ம வாழ்க்கையில இருக்குமானால் வளர்ச்சி இருக்காது. உங்க வீட்டுல டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வைங்க. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, வீணான சிந்தை இருக்குல்லப்பா, அந்த வீணான சிந்தை எங்கெல்லாம் இருக்கோ
புத்தியில் அந்தகாரப்பட்டு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லா இருளா மாறிடுமா. அப்ப வீணான சிந்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அவனுடைய புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா இருள் அடைஞ்சு போய் இருக்கும். இப்ப புரியுதா? 5-6 மணி நேரம் 8 மணி நேரம் செல்போன் படம் பார்த்துக்கிட்டு சும்மா தேவையில்லாம பக்கத்து வீட்டுல போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கதை பேசிக்கிட்டு நேரத்தை அப்படியே ஃப்ரெண்டுகிட்ட பேசி நேரத்தை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நிறைய குடும்பத்துல இந்த வீணான சிந்தை இதுல புத்தி அந்தகாரப்பட்டுனா இருள் அடைஞ்சு. இப்ப இருள் அடைஞ்சு அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு உள்ள என்டர் ஆயிட்டான்னு அர்த்தம். முதல்ல அதை புரிந்து கொள்ளணும். அந்தகாரப்பட்ட அப்படின்னா இருள் அடைந்து. பிசாசுனாலே இருள் தான். அப்ப அந்த இடத்துக்குள்ள யார் உள்ள என்ட்ராரா அப்படின்னா பிசாசு உள்ள என்ட்ராரா. எந்த இடத்துல என்ட்ராரா? வீணான சிந்தை. எங்கெல்லாம் வீணான சிந்தை இருக்கோ அங்கெல்லாம் அந்த புத்தியில அந்தகாரப்பட்டு இருள் அடைந்து சிந்தனையில பிசாசு உள்ள என்ட்ராராம். இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய பிள்ளைகள் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். என் சிந்தைக்குள்ளே நான் நல்லது யோசிக்கிறேனா, நான் கெட்டது யோசிக்கிறேனா, தீமையை யோசிக்கிறேனா, நான் நன்மை யோசிக்கிறேனா, பரிசுத்தமா வாழ்றதுக்கு யோசிக்கிறேனா இல்ல அசுத்தமான வழியை யோசிச்சுட்டு இருக்கேனா, அந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இது வீணான சிந்தையா இல்ல நல்ல சிந்தையா அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். புத்தியில் அந்தகாரப்பட்டு. அப்ப அது 2வது பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல வீணான சிந்தை. வீணான சிந்தை வந்துச்சு அப்படின்னா புத்தி அந்தகாரப்பட்டு இருள் அடைந்து. 3வது தங்கள் இருதயத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருந்து. இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இருதய கடினத்தினால். எங்கெல்லாம் இருதயம் கடினமா இருக்கோ அவங்க அந்நியர். அந்நியர்னா தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவங்க தேவனை அறியாதவர்கள். இப்ப நிறைய குடும்பத்துல இருதயம் கடினத்துல செத்துட்டு கிடக்காங்க. நிறைய குடும்பத்துல இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்னா என்னென்ன அப்படின்னா இருதயம் ஃபுல்லா கடினமா இருக்கும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு மனப்பட்ட ஆவி இருக்காது. வீட்டுல மாமியார் மருமகள் ஒரு 2 பேரம்பேத்தி ஒரு 4-5 பேர் ஒரு 6 பேர் தான் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. இந்த 5-6 பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா இருதயம் கடினமா இருக்கும். 50 வயசு 60 வயசுல கூட இருதயம் கடினமா இருக்கும். 25 வயசு 30 வயசு வீட்டுக்கு வந்த மருமகளுக்கும் இருதயம் கடினமா இருக்கு. 60 வயசுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இருதயம் கடினமா இருக்கு. வயசு கம்மியா இருக்கு அவங்களுக்கும் இருதயம் கடினமா இருக்கு. சில வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குமானால் அவங்க தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. ரட்சிக்கப்படாதவங்க எதுல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா வீணான சிந்தை, புத்தியில் அந்தகாரப்பட்டு. அப்ப 3வது பாயிண்ட் என்னன்னா இருதயம் கடினமா இருக்கும். இருதயம் கடினமா இருந்துச்சு அப்படின்னா இருதயம் கடினமா இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கட்டப்பட்ட நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். அவங்க எதையாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தனியா உட்காந்து ஏதாவது புலம்பிட்டே இருப்பாங்க. இதுவும் சில வீட்டுக்குள்ள நடக்கும். இருதயம் கடினமா இருக்கும்போது அவங்களால அன்பு கூற முடியாது, விட்டு கொடுக்க முடியாது, மன்னிக்கிற சுபாவம் இருக்காது, ஒரு தாழ்த்துற சுபாவம் இருக்காது, இறங்கி போக மாட்டாங்க. நான் சொன்னதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் இருதயம் கடினமா இருக்கு. இப்படியும் சில வீட்டுக்குள்ள இருக்கு. தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இருதயம் கடினமா இருக்கு, ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. அறியாமையினாலே அவங்களுக்கு தெரியாது. இப்ப என் இருதயம் கடினமாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சாதானே நான் மாற முடியும். எனக்கு தெரியாது. இப்ப நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் நிறைய கஷ்டப்பட்டேன், கடன்ல கஷ்டப்பட்டேன். என்னைக்கு நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தனோ அன்னைக்கு தான் எனக்கு ஒரு புது ஹார்ட் கொடுத்தார், புதிய ஆவி தந்தார், நல்ல ஆவி தந்தார்.
அதுக்கப்புறம் தான் உணர்வின் ஆவியை தந்தாரு, உணர்வுள்ள இருதயத்தை தந்தாரு. அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம், கொஞ்சம் கொஞ்சமா. முடிவு வரைந்தும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரைந்தும் நிலை நிற்கணுமா? தேவனுடைய வார்த்தையில நிலை நிற்கும் போது நம்ம ரட்சிப்போம். இன்னைக்கு நம்ம காலையில இந்த செய்தி கேட்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். வேதத்தை தியானிக்கும் போது நீங்க கவனிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் மிஸ்டேக் நடக்குன்னு சொல்லி எல்லாம் கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு குடும்பத்திலே தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே இருதயம் கடினமா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி தெரியாது. அப்ப சில குடும்பத்துல இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறாங்களாம்ப்பா. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதம் வரும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அப்ப மற்ற புறஜாதிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா வீணான சிந்தையில இருக்கிறாங்களாம், புத்தியில் அந்தகாரப்பட்டிருந்தாங்களாம், இருதயம் கடினமா இருக்கிறாங்களாம். இதெல்லாம் அந்நியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட், உணர்வில்லாதவர்களாய். இப்ப சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா உணர்வே இருக்காது, உணர்வே இருக்காது. கோவப்பட்டுருவாங்க, சண்டை போட்டுருவாங்க, கெட்ட வார்த்தை பேசிடுவாங்க. ஆமா, நிறைய பேசிடுவாங்க. வார்த்தை சட 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 கோபத்துல பேசிடுவாங்க. நான் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு போயிருக்கும்போது கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையன் பிறந்திருக்கு. 6 மாசம் தான் ஆகுது. அப்போ அந்த பையனை அம்மா ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுது. அந்த வார்த்தையை நான் கூட சொல்ல விரும்பல. அந்த வார்த்தையை சொல்லும்போது உடனே நான் சொன்னேன், இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிட்டா தப்பு, அது உன் பையனுக்கு இப்படி இந்த வார்த்தை சொல்லி கூப்பிடக்கூடாது, நீ தப்பா கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி பார்க்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா உணர்வில்லாத சில தாய்மார்கள் இருக்கிறாங்க. சில தாய்மார்கள் நாய, பேய, பன்னி இப்படி சொல்லி பெயர் சொல்லி கூப்பிடுறது, மாடு, பிள்ளைகளை இப்படியே கூப்பிடுறது. அப்ப என்ன ஆவி வீட்டுக்குள்ள வரும்? சில குடும்பத்துல இப்படியே நடக்கு. ஒரு 18 வயசு பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சு சொல்லி ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு பேய் விரட்டுறாங்க. அந்த பேய் போக மாட்டேங்குது. அப்ப ஏன் போக மாட்டேங்குன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பேய் சொன்னிச்சு, அவங்க அம்மாவை கூப்பிடுங்க, அவங்க அம்மா மனம் திரும்பியாச்சுன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னிச்சு. உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டாச்சு, எம்மா இந்த பேய் போக மாட்டேங்குது, உங்களை கூப்பிட சொல்லுது, நீங்க என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாஸ்டர் நான் ஒண்ணுமே பண்ணல பாஸ்டர் அப்படின்னாங்க. 2 வருஷம் முன்பாக இந்த பிள்ளை வெளியில விளையாண்டுட்டு இருந்திருக்கு. ஒரு மிருகத்தினுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அந்த பேய் ரோட்ல போயிட்டு இருந்திருக்கு. பிள்ளைய வான்னு சொல்லி கூப்பிடும்போது ஒரு மிருகத்தினுடைய பெயரை சொல்லி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. போன பிசாசு மகளுடைய சரீரத்துக்குள்ள போயிட்டு 2 வருஷமா அந்த பிள்ளை படிக்க போகவே இல்லை. 2 வருஷமா கஷ்டப்பட்டு லாஸ்ட் அம்மா மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் இந்த பேய் வெளியே போயிட்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பெற்றோர்கள் பிள்ளை என்ன சொல்லி கூப்பிடுறாங்க. கோபம் வந்துட்டுனா கெட்ட வார்த்தை, தூசணமான வார்த்தை, தப்பு தப்பா கூப்பிடுறாங்க பிள்ளைங்க. அப்போ உணர்வில்லாதவர்களாய் சில குடும்பத்துல என்ன வாயை திறந்து பேசுறாங்க தெரிய மாட்டுது. கோபத்துல பேசிடுவாங்க, எரிச்சல்ல பேசிடுவாங்க, மூர்க்க வெறியில பேசிடுவாங்க. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும், கெட்ட வார்த்தை எல்லாம் வந்துரும் வாயில. சில வீட்டுல நார்மலா பிள்ளைல அம்மா சண்டை போடும்போது கெட்ட வார்த்தை எல்லாம் போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வாயை திறந்து சொல்லவே முடியும். அசுத்தமான வார்த்தையை சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சில வீட்டை விட்டு வெளியில வந்தே சண்டை போடுவாங்க. அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் கேட்டா நிறைய கெட்ட வார்த்தையா இருக்கும். அசுத்த வார்த்தைகள், சகலவித அசுத்தங்களையும் என்று அப்படியே எழுதப்பட்டு, சகலவித அசுத்தங்களையும் அப்படின்னாலே கெட்ட காரியம் மட்டும்தான் செய்வாங்க. ஏன்னா அந்நியர்கள்,
மற்ற புறஜாதிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தேவனை அறியாதவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இஷ்டம் போல வாழ்க்கையா தான் இருக்கும். இஷ்டம் போலதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யார் பேச்சுக்கும் அடங்க மாட்டாங்க. ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பது அவங்களுக்கு தெரியாது. அவங்க இஷ்டம் போல விக்கிரத்துல இருப்பாங்க. விக்கிரத்தை சீன்னு சொல்லி வெறுத்தா மட்டும்தான் சில ஆவிகள் புறப்படும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு வேதத்தை நம்ம தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வேதத்தை தியானிக்கிறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை, துதிக்கிறதும் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மகன் உள்ள ஒரு பிள்ளை வளரணும் அப்படின்னா முதல்ல இந்த செல்போன்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வைக்கணும். அப்பந்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி. இப்ப இந்த வசனத்தை நீங்க நிப்பாட்டி வாசிங்கன்னா நிறைய அர்த்தம் புரியும். நான் மறுபடியும் நிப்பாட்டி கொஞ்சம் சொல்றேன். வீணான சிந்தை, அடுத்தாப்புல சிந்தனையில இருள், அடுத்தாப்புல இருதயம் கடினம், அப்புறம் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீரா இருக்காங்களாம். அறியாமையினால இப்படி இருக்கிறாங்களாம். உணர்வே இருக்காங்க. சிலவங்களுக்கு எந்த ட்ரெஸ் போடணும், எந்த ட்ரெஸ் போடக்கூடாது, எது நல்ல ட்ரெஸ், எது தப்பான ட்ரெஸ் கூட தெரிய மாட்டேங்குது. இப்ப நிறைய இந்த கடைசி காலத்துல அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைகள் யார பேச்சும் கேட்க மாட்டேங்காங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா அப்பா சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படிம்பாங்க. அப்பமெல்லாம் கீழ்ப்படிந்தாங்க. இப்போ உள்ள காலத்துல சில பிள்ளைகள் கீழ்ப்படியுது, சில பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க கிழிஞ்சிருக்கு. இப்ப நிறைய இடத்துல நிறைய ட்ரெஸ்ஸுகள் வேற வேற இடத்துல உள்ள ட்ரெஸ்ஸுகள். அப்போ உணர்வு இல்லாம இருக்கும்போது அவங்க எந்த மாதிரி வாழ்வாங்கன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். உணர்வு ரொம்ப முக்கியம். இருதயம் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. என் இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணணும் அப்படின்னா இருதயம் கடினமா இருக்கக்கூடாது. இருதயம் தேவன் தங்களுடைய ஆலயம். அந்த இருதயத்துக்குள்ள தேவன் வரணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தை, புத்தியில் அந்தகாரப்பட்டு, இருதய கடினம், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே. அது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் உணர்வு இல்லாதவர்களாய். உணர்வே சில வீட்டுல இருக்காது. சில வீட்டுல எப்பண்டா சண்டை போடலாம், எப்பண்டா கெட்ட வார்த்தை பேசலாம். ஆமா, இதுலயே ரொம்ப ஆவலா இருப்பாங்க. அப்படியே போட்டிருக்கு, சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடுன்னு ஆசையோடு. எது? சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு. அசுத்தம் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்வாங்களாம். ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். காம விகாரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இஷ்டம் போல வாழ்றதுக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். இவங்க தான் மற்ற புறஜாதிகள். இவங்க தான் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்கள் சொல்லி போட்டிருக்கு. அப்ப இன்னைக்குள்ள செய்தியிலே நம்ம முதல்ல எதை கற்றுக்கொள்கிறோம்? இந்த புறஜாதிகள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்கள், இவங்களாம் அறியாமையினால இருக்கிறாங்களாம். 8 பாயிண்ட் வந்துச்சு. முதல் பாயிண்ட் வீணான சிந்தை, 2வது புத்தியில் அந்தகாரப்பட்டு, 3வது இருதய கடினம், 4வது அறியாமைனாலே, 5வது உணர்வு இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க, 6வது சகலவித அசுத்தங்களையும் செய்ய ஆர்வமா இருப்பாங்களாம். ஆர்வம்னா 7வது பாயிண்ட் அது ஆர்வமா இருப்பாங்களாம். 8வது காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அசுத்தமான காரியங்களிலே ஈடுபட்டு வாழ்றதுக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். இவங்க தான் மற்ற புறஜாதிகள். இவர்களை விட்டு பிரிந்தால் மட்டும்தான் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். ஏன்னா சில குடும்பத்துல பரிசுத்தமா வாழணும், ஏன் வாழ முடியல. நம்ம யார்கிட்ட பழகுறோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் யார்கிட்ட பழகுறோம்? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா நான் யார்கிட்ட பழகுறேன்? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும்னு சொல்லி அழகா எழுதப்பட்டிருக்கு.
20 24 வரை ஆகிய வசனங்களை வாசித்து நம்ம அழகாக கண்டுபிடிக்க முடியும். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நீங்க எப்படிலாம் வாழன்னு சொல்லி அவர் உங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, இதெல்லாம் பழைய மனுஷனா, ஓல்டு மேன். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்னப்பா செய்யணும் அப்படின்னா, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷன். அதை கொஞ்சம் பிரிச்சு சொன்னா நல்லா இருக்கும். மோசம் போக்கும் அது முதல் பாயிண்ட், இச்சை 2வது பாயிண்ட், கெட்டு போயிட அது 3வது பாயிண்ட், பழைய மனுஷன் அது 4வது பாயிண்ட். 5வது சொல்றாரு களைந்து போட்டு. நீங்கள் களைந்து போட்டு. எப்படி நம்ம காலில் தூங்கி எந்திரிச்ச உடனே ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் மாற்றி காலையில் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிறோம்ல, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஸ்டெப்பாக வளரணும் அப்படின்னா அந்த பழைய நடக்கை, பழைய வாழ்க்கை, அந்த கெட்டு போற பழைய வாழ்க்கை, அந்த கெட்டு போயிற பழைய மனுஷன், இந்த மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போயிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, ஒரு சட்டையை கலத்தி போடுற மாதிரி களைந்து போட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம புதுசா வளர முடியும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொள்ளுங்கள்ங்கிறாரு. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கப்பா அப்படிங்கிறாரு. அப்போ கால வேலை செய்தி என்ன அப்படின்னா, நம்ம எப்படிலாம் வாழ்றோம், என்ன செய்யறோம், யார்கிட்ட பழகுறோம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்டுபிடித்து பார்த்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் அருமையா இருக்கும். இன்னைக்கு காலை வேளையிலே அந்த கெட்டு போற அந்த பழைய மனுஷன் எந்திரிக்கிறானா? இந்த பழைய மனுஷன் எப்பமா வெளியில வர்றானா? இந்த முந்தின நடக்கக்கூடிய அந்த மோசம் போகிற கெட்டு போகிற பழைய மனுஷன், இச்சைகளிலே கெட்டு போகிற பழைய மனுஷன். பழைய மனுஷன் அப்படின்னாலே மோசம் போக்குவானா, இச்சை இருக்குமா, கெட்டு போயிற அந்த சுபாவம் தான் இருக்கும். அவன் தான் பழைய மனுஷன். இதெல்லாம் நீங்கள் களைந்து போட்டால் மட்டும்தான் உள்ளத்திலே புதிய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். மெய்யான, உண்மையான, அப்புறம் நீதி, அப்புறம் பரிசுத்தம். ஒரு மனுஷன் ஆவியில வளரணும் அப்படின்னா, புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா 24 மணி நேரம் உண்மையா நீதியை பின்பற்றும் போது, பரிசுத்தமா வாழும்போது நம்ம தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்கிறோம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு இன்னைக்கு உள்ள செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? வேதத்தை இவ்வளவு நேரம் தியானிச்சிருக்கோம், பொறுமையா கேட்டீங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பழைய மனுஷன், புதிய மனுஷன், பழைய வாழ்க்கை எப்படி இருக்கு, புதிய வாழ்க்கை எப்படி வாழணும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. எங்கள்கிட்ட என்னெல்லாம் பழைய சுபாவங்கள் இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. உங்கள் பிள்ளையா நாங்கள் வாழணும்ப்பா. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள்கிட்ட என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அந்த மிஸ்டேக்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா. உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுகமாக்கித்தாங்க. இந்த நாளிலும் ஆத்மாவிலே ஒரு விடுதலை வேணும்ப்பா, சரீரத்தில் ஒரு விடுதலை வேணும்ப்பா, ஆவியில் ஒரு எழுப்புதல் வேணும்ப்பா. பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. தேவ நீதியை பின்பற்ற கிருபை தாங்க. தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள ஒரு கிருபை தாங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் வளர கிருபை தாங்க. உள்ளத்தில் ஒரு புதிய ஆவியை தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய கேரக்டர் எல்லாம் எடுத்து ஓட்டுங்க. எங்கள் இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு காரியம் வேண்டாம். கர்த்தர் கிருபை தாங்க. எங்களோட பேசின வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்திருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளவு நேரம் பொறுமையாக பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்கெல்லாம் நாங்கள் மீறி வாழ்கிறோமோ அந்த பாவங்களை எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளிலும் பரிசுத்தாவில நிரப்புங்க. ஜெப விஷயத்தாங்க, தியானிக்கிற விஷயத்தாங்க, துதிக்கிற விஷயத்தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 நாள் நிரப்புங்க. எல்லா தேசத்துல ஜனங்களும் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். நிறைய குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருக்குப்பா. அவங்க இதயத்தினுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்கப்பா. காலவேளையிலே
எல்லாரும் வெளியே போகிறாங்கப்பா. எல்லா தேசத்துலையும் வெளியில் போகிறாங்க. எல்லா தேசத்துலையுமே ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு சூழ்நிலை. எல்லாம் தேவனுக்கு தெரியும். டிரைவிங் லைனில் போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, கம்பெனி போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க. காலவெளியில் எந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் கரந்துட்டு ஆசிரியங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். என்னோட வாழ்க்கையிலே எங்கெல்லாம் நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கோமோ அந்த பாவங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசிரியங்க. கர்ப்பத்தில் ஏஜபினா கர்த்தர் மனமருங்க. மாஸ்க் மார்க்கங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க பரம வைத்தியர் கூட இருங்க. இன்னைக்கு பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களுடைய தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. நிறைய குடும்பத்தில் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக கடன் இருக்குப்பா. ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ போயிட்டுருக்கு. ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்னு சொல்லி வீட்டு வாடகை ஏகப்பட்ட பணம் தேவை இருக்குப்பா. உங்கள் பிள்ளைகளோட தேவைகளை சந்திங்க. தீர்மானம் எடுத்து பொருத்தனை செய்து வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலிமா இணைந்துக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரம் உங்கள் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். இந்த நாளிலும் தேவ சித்தத்தின்படி, தேவனுக்கு பிரியமானபடி, தேவ திட்டத்துக்குள்ளே எங்களோட வாழ்க்கை இருக்கணும். உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். கீழ்ப்படிந்து தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ கிருபை தாங்க. அந்த கிருபை தாங்க, கிருபை தாங்க. உம்முடைய வார்த்தை எங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கணும்ப்பா. சத்தியத்துக்குள்ளே நடக்க கிருபை தாங்க. ஞானமாக நடக்க கிருபை தாங்க. நன்மை பின்பற்ற கிருபை தாங்க. நன்மை செய்ய கிருபை தாங்க. இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ கிறிஸ்துனுடைய அவயமா இருக்கணும். கிறிஸ்துனுடைய அவயமா இருக்கணும். கிறிஸ்துனுடைய சிந்தை வரணும். எங்களுடைய கண்களை கழிக்கப்படுங்க. காதுகளை அப்பா தேவையில்லாம எந்த ஒரு வார்த்தையும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு பிரியமில்லா எந்த இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. எங்கள் இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவின் மட்டும்தான்ப்பா வாசம் பண்ணணும். எங்களுடைய அவயங்களெல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாறட்டும். எங்கள் உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக மாறட்டும். தீட்டு, பொய், அருவருப்பு ஒன்றும் ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்ல எழுதப்பட மாட்டேங்குன்னு எழுதப்பட்டிருப்பா. அப்பா ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்ல எழுதப்படணும் அப்படின்னா உங்கள் ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிங்கப்பா. கழுவி சுத்திகரிங்கப்பா. கழுவி சுத்திகரிங்கப்பா. நாங்கள் எல்லாரும் ஜீவபுஸ்ல எழுதப்பட்டிருக்கோம்ப்பா. இந்த கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த பூமியிலே வாழ்ற கொஞ்ச நாள் கர்த்தருக்காக உண்மையா வாழ கிருபை தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலே இதயத்துக்குள்ள என்ன வேதனை இருக்கோ, கஷ்டம் இருக்கோ, பிரச்சனை இருக்கோ, போராட்டம் இருக்கோ, கண்ணீர் இருக்கோ தொடச்சிருங்கப்பா. எல்லாம் மாத்திருங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரிங்க. எல்லா குடும்பம் ரட்சிக்க விடட்டும். வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல பாதுகாத்து கொள்ளுங்க. காலை வெளியில் ஜீவிக்கிறான், வெளியில் கிளம்பிட்டுருக்காங்க. எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைங்க. கடனில் கஷ்டப்பட்டாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, விளையாண்டு இருக்காங்க, படுத்த படுகள் இருக்காங்க, பரிபூர்ணமான சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுறை கற்பனா தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. தீர்காயுஸ் தாங்கப்பா. எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைங்க. கர்த்தர் வேலை அடைங்க. யாரெல்லாம் கண்களை மூடி அப்பா ஒருமனப்பட்டு இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு எந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ என் தேவன் மனம் இறங்கணும். என் தேவன் மனம் இறங்கணும். அவங்க இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலையில முழங்கால் படிட்டு இருக்காங்களோ உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். இவ்வளவு நேரம் வார்த்தையை கேட்டு தேவன சத்தத்தை கேட்டு இருக்கிற இடத்துல தாழ்த்துறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. எந்தெந்த வீட்டுக்குள்ள கையில பைபிள் இல்லாம இருக்கும், ஒரு புதிய பைபிளை வாங்கணும், அதுக்குள்ள கிருபை தாங்கப்பா. வேதத்தை வாசிக்க கிருபை தாங்க. செல்போன்லாம் ஒதுக்கிடணும்ப்பா. என்னோட வார்த்தை கீழ்ப்படிந்து என்னோட வாழ்க்கை ஒரு மனமாற்றம் வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். கர்த்தர் கிருபை தாங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் தேவனர்கள் எப்ப மனுஷனலை நம்முடைய கரத்தில் பண்ணிடும். அப்புரோஜனமான ஊழியக்காரப்பா ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க, அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. எல்லா தேச ஜனங்களும் சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் வேலையடைங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க உங்க பிள்ளைகளோட பொருள் போங்க. காலை வேளையில வேலைக்கு போறாங்க, டிரைவிங் லைன் போறாங்க, உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க.
இன்னைக்குள்ள நாளே கர்த்தருடைய கரத்தில் வேணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 நம்பருக்கு உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக ஜெபித்தோங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.